மலாக்காவில் 3ஆம் படிவ மாணவியை வகுப்பறையில் கற்பழித்த சந்தேகத்தில் தடுத்து வைக்கப்பட்ட 4 சீனியர் மாணவர்களும் நவம்பர் 3 SPM தெருவில் அமர நிச்சயம் அனுமதிக்கப்படுவர். கடுமையான குற்றத்திற்காக கைதாகியிருந்தாலும் கல்வியில் அவர்கள் விடுபட்டுவிடக்கூடாது என கல்வி அமைச்சர் ஃபர்டினா சிடேக் தெரிவித்தார். அந்நால்வரில் 2 15 வயது மாணவியை கற்பழித்ததாகவும் மேலும் 2 அதனை கைபேசியில் வீடியோவாக பதிவு செய்ததாகவும் நம்பப்படுகிறது. 4 விசாரணைக்காக 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஊழலை துடைத்தொழிக்காவிட்டால் மலேசியாவும் நேபாளத்தில் நடந்த கலவரம் போன்ற நிலையை சந்திக்க வேண்டி வரும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி எச்சரித்துள்ளார். நேபாள இடைநிலைப்பள்ளி மாணவர் அபிஸ்கர் ரவுட் அளித்த உரையை கடைசியில் அந்நாட்டு அரசை வீழ்த்தியது என பாங்கி UKM பல்கலைக்கழகத்தில் ஊழல் தடுப்பு தொடர்பில் நடைபெற்ற பட்டிமன்ற போட்டியில் சிறப்பு விருந்தினராக பேசும்போது அவர் கூறினார். நாங்களே இந்த இருளை எரிக்கும் நெருப்பு, அநீதியை சுழற்றும் அழிக்கும் புயல் என அபிஸ்கர் பேசிய வார்த்தைகளை ஊழலுக்கு எதிராக மாணவர்கள் சாலை ஆர்ப்பாட்டங்களில் இறங்க வழிவகுத்தது என அசாம்பாக்கி சுட்டிக்காட்டினார். நேபாளத்தில் ஊழல் மற்றும் அநீதி எதிர்ப்பு போராட்டங்களில் 72 பேர் உயிரிழந்தனர். அரசாங்க கட்டிடங்கள், நீதிமன்றங்கள், நாடாளுமன்றம், தலைவர்களின் வீடுகள் பற்றி எரிந்தன. அந்நாட்டு நிதியமைச்சரும் ஓட விரட்டப்பட்டு தாக்கப்பட்டார். கடைசியில் வேறு வழியின்றி பிரதமர் ராஜினாமா செய்தார். மலேசியாவில் ஊழல் கட்டுக்குள் இருந்தாலும் இப்படியான நிலை இங்கு வராமல் நாம் தடுக்க வேண்டும் என அசாம்பாக்கி நினைவுறுத்தினார். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கிளந்தான் லம்பாசீரேவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற காசா ஆதரவு படகு ஊர்வலத்தில் இஸ்ரேலிய கொடிகள் பறக்க விடப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விரைவிலேயே விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என மாநில போலீஸ் தலைவர் முகமது யூசுப் மாமட் கூறினார். அண்மையில் குளோபல் சுமுட் புளோத்திலா தன் ஆர்வலர்கள் இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை மீண்டும் நடித்து காட்டும் விதமாக சம்பவத்தின் போது ஒரு படகில் இஸ்ரேலிய கொடிகள் பறக்க விடப்பட்டன. இதன் வீடியோக்கள் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தின. பெர்துபுஹான் அனா முடா பங்கிட் மலேசியா என்ற அமைப்பின் ஏற்பாட்டிலான அந்த நிகழ்ச்சியில் சுமார் 10,000 பேர் பங்கேற்றனர். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கம்போங் புலா பீசாங்கிலிருந்து லம்பாசீரே வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். அண்மையில் சிறுடாங் UPM பல்கலைக்கழகத்தில் தெருநாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு விலங்கு நல ஆர்வலர்களும் அரசு சாரா இயக்கத்தினரும் வலியுறுத்தியுள்ளனர். இதன் அடுத்த கட்டமாக KPT எனப்படும் உயர்கல்வி அமைச்சிடம் இன்று அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கப்படும் என பெலிண்டோங் கசானா அலா மலேசியா அல்லது பிக்கா தலைவர் ராகேஷ் நாகராஜன் தெரிவித்தார். 5 நாட்களுக்குள் புகாருக்கு உரிய பதில் வராவிட்டால் அமைச்சின் கட்டிடத்தின் முன் அமைதி மறியல் நடத்தப்படும். அதே சமயம் ஆள் வைத்து நாய்களை அழிப்பதற்கு UPM செலுத்திய கட்டணம் குறித்தும் சந்தேகம் எழுவதால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயிடமும் புகார் அளிப்போம் என்றார் அவர். தெருநாய்கள் பிரச்சினையை மனிதாபிமானத்துடன் UPM நிர்வாகம் அணுகியிருக்க வேண்டும் என அப்பல்கலைக்கழகத்தின் 13வது நுழைவாயில் முன்பு நேற்று நடைபெற்ற அமைதி மறியலின் போது ராகேஷ் சொன்னார். அதில் நாடு முழுவதுமிருந்து 20க்கும் மேற்பட்ட விலங்கு நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தெருநாய்களை சுட்டுக் கொள்வதற்கு வெளியிலிருந்து ஒரு நிறுவனத்தை UPM அமர்த்தி இருப்பதாக முன்னதாக எழுந்த புகார்களை விசாரிக்க அதன் நிர்வாகம் குழு ஒன்றை அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பேரா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 9 19 அக்டோபர் வரை 11 நாட்களுக்கு ஷாப்பிங் கொண்டாட்டம் ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் என்டர்டெயின்மெண்ட். தீபாவளிக்கென்று லட்சக்கணக்கான புத்தம் புதிய டிசைன்கள், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஹாலிவுட் பாலிவுட்டில் இருந்து வந்து குவிந்திருக்கின்றன. ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க 100க்கும் அதிகமான உணவுகள். தீபாவளிக்கென அனைத்தும் ஒரே இடத்தில் ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் திரண்டு வாருங்கள்.
இங்கிலாந்தில் தாக்குதலுக்கு உள்ளான பிறகு வாழ்க்கையே முக்கியம், பொருள் அல்ல என பிரபல மலேசிய தொழிலதிபர் டாக்டர் வினோத் சேகர் நினைவூட்டியுள்ளார். அவர் அண்மையில் ஆக்ஸ்போர்டில் தனது மகளை சந்திக்க சென்ற போது இருவர் திடீரென நெஞ்சில் தாக்கி அவரது கை கடிகாரத்தை பறித்து சென்றனர். மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிந்திய மருந்துகளை உட்கொண்டிருந்ததால் அவரால் எதிர்த்து போராட முடியாமல் போனது. என்றாலும் அவரின் மனைவி தைரியமாக குற்றவாளிகளை எதிர்கொண்டு விரட்டினார். ஒருவேளை டாக்டர் வினோத் எதிர்த்து போராடி இருந்தால் அதுவே அவரின் உயிருக்கு ஆபத்தாய் முடிந்திருக்கும் என போலீசார் கூறினர். இந்நிலையில் அந்நியர்களின் உதவியும் மனைவியின் தைரியமும் மனிதநேயத்தின் பெருமையை மீண்டும் நினைவூட்டியதாக அவர் நிகழ்ந்தார். இந்த அனுபவத்திற்கு பிறகு டாக்டர் வினோத் ஃபேஸ்புக் பதிவில் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது வெளிநாடு செல்லும் போதோ அல்லது பொது இடங்களிலோ விலை உயர்ந்த பொருட்களை வெளியில் தெரியும்படி அணிய வேண்டாம் என்று. வாழ்க்கை பொருளை விட மேலானது. பொருட்களை மீண்டும் வாங்கலாம், ஆனால் வாழ்க்கையை மீண்டும் பெற முடியாது எனும் செய்தியுடன் தனது பதிவை அவர் முடித்துள்ளார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஜோஹோர் குளுவாங்கில் உள்ள ஒரு கூடைப்பந்து அரங்கில் 17 வயது மாணவன் காயமடைய காரணமான கலவரம் தொடர்பில் 4 உள்ளூர் ஆடவர்கள் கைதாகியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை காலை 11:15 மணி அளவில் அங்கு வந்த மர்ம நபர்கள் தன்னை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட மாணவன் போலீசில் புகார் செய்தான். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் நேற்று மதியம் வாக்கில் 19 முதல் 21 வயதிலான 4 ஆடவர்களை கைது செய்தனர். கலவரத்தில் இறங்கி காயம் விளைவித்ததன் பேரில் அவர்கள் விசாரிக்கப்படுவதாக குளுவாங் போலீஸ் கூறியது. அச்சம்பவத்தின் போது பதிவான 45 வினாடி வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் மற்றும் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் 3 இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது. ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் திரண்டு வாருங்கள்.